ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி ரோஸு எல்லா அறுவடைக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி கிரானம் பிடிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நேற்றே பிடிச்சது அது நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதுவும் செய்யலை. இருந்தாலும் மனசு கேட்காம காலையில் எழுந்து தலை குளிச்சாச்சு. அதனால் கட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன அறுவடை இருக்கோ அறுவடை அறுவடையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஒரு பூ ஈல்டு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெயில் காயுது, அதனால் சுத்தமாக செடிங்கள்லாம் காயுது. அப்போ ஒரு நிமிஷம் விடாமல் இது அப்பப்போ வந்து பார்த்து அது இதுக்கு தண்ணி இன்னும் சொல்ல போனால் 3 வேளையும் ஊற்றுறேன் நான் தண்ணி. காலையில் ஒரு 6 மணிக்கு ஊற்றுறேன், அப்புறமா ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் வெயில் ஒரு இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிடுறது. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா தான் செடிங்க நல்லா இருக்கும்ன்ட்டு அப்படி ஊற்றிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செடி பூ கட் ஆயிடுச்சு. இது இப்படி பிடிச்சதுங்க. இது என்ன பெங்களூர் ரோஸ். இது நிறைய பூத்து இருந்தது. போட்டேன் இல்லையா வீடியோ, எல்லாமே பறிச்சிட்டேன். நிறைய இருந்தது, பறிச்சிட்டேன். இது 7 days ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இவ்வளோ இருந்தது எல்லாம் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போத்துக்கு 2 பூ இருந்தது, அதில் இந்த ஒரு பூ கட் பண்ணிட்டேன். ஒரு 3 மல்லி பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வெரைட்டிஸ். இது நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வெயில்னால கொஞ்சம் ஏதோ ஒன்று தான் பூத்துட்ருக்கு. முல்லை இப்போ தான் அரும்பு எடுக்குது. அரும்பு தளிர் வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா அரும்பு. பொழுது போய் எடுத்துன்னு வச்சேன், காக்கா சாதம் எடுக்கவே இல்லை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறுத்தேன். இன்றைக்கி இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். மாதுளை வந்திருக்கு, ஆனால் குரங்கு என்ன பண்ணோன்னே தெரியாது. நல்லா பெருசாக காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நல்லா மாதுளை கிடைக்கும். பிஞ்சு இப்படி தான் பூ இப்படி பூ பிஞ்சு வந்துடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன். அறுவடை பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் காய் அறுவடை பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பிஞ்சு கிடையாது, ஒரே சொத்தை கிடையாது. பிஞ்சுன்ற சொத்தை கிடையாது. இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் ஒரு சொத்தையும் கிடையாது. இதெல்லாம் நான் அந்த மருந்துங்க அடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொத்தை இருக்கிறது இல்லை. எல்லாம் நிறைய சொத்தை இருக்கும். இந்த ஒட்டை வச்சேன் இந்த சேரை உடஞ்சி போனது. இப்படி கீழே பில்டிங்க்கு பிரச்சனை இல்லாமல் ஒட்டை வச்சு எடுத்து வச்சு இப்போ அது மேலே செடி வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பர் காய். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சொத்தை. இதில் ஒரு செடி என்னால் பராமரிக்க முடியாமல் போனால் சொத்தையும் இந்த வெள்ளை பூச்சியும் வந்துடுது. இந்த இதுலேயும் வெள்ளை பூச்சி இருக்குது. இதே கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக பார்த்தா தான், இல்லைன்னா இந்த மாதிரி சொத்தை காய் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, உதவாதுது அந்த சொத்தை காய். இங்கே ஒரு காய் இருக்குது.
கொஞ்சம் சொத்தையாக இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மிளகாவும் நல்லா மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து வேறு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்டு. சின்னதாக இருந்தது, நல்லா வேர் விட்டு நல்லா காய் விடுன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டேன். நல்லா வந்துட்டுருக்கு. எவ்வளோ பெரிய காய் பாருங்கள், சொத்தியும் இல்லை. இது வந்து கருப்பாக இருக்கிறது வந்து சாம்பல் தெளித்தேன், அதனால் அந்த மாதிரி இருக்குது. வேறு எதாவது இதே மாதிரி யோசிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கெமிக்கல் உரம் தெளித்தா எவ்வளோ இது மேலே இப்படி படிஞ்சிருக்கு, அது மேலே கெமிக்கல் உரம் நம்ம அது மாதிரி தெளித்து அதை நம்ம சாப்பிட்டோன்னா எவ்வளோ கஷ்டம். அதனால தான் நான் ஆர்கானிக்காக வளர்க்கணும், எல்லா செடிங்களையும் நோய் இல்லாத வாழலாம் அப்படின்ட்டு நான் இது மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கீழே குஞ்சு எடுத்து செஞ்சு முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டீ எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க, டீ சாப்பிட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிட்லாம். டீ சாப்பிட்டாச்சு, அறுவடைக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பிஞ்சு இருக்குது, இதில் 1 கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில் பாருங்கள், செடி அப்படியே உதிர்ந்தே போயிட்டுருக்கு. நான் பார்க்காம விட்டுட்டுருக்கிறேன். அந்த பழத்தை கத்திரிக்காய் அப்படியே உதிர்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள். அதனால் செடியை வந்து கொஞ்சம் கலரி விட்டு பார்க்கணும் நம்ம. இதில் 1 இருக்குது பாருங்கள். இது பெருசாக செடி இருக்குது, அடியில் இருக்கிறத கவனிக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோ பெரிய காய் வேஸ்ட்டு. இதில் இந்த பாருங்க, இதில் வந்து புதினா அப்படியே சும்மா நட்டேன், அது அப்படியே வந்துட்டுருக்கு நல்லா. அது வாட்டர் டேப் தான். இது வந்து தண்டுக்கீரை பார்த்திங்களா. இந்த கீரை வந்து இந்த கீரை இருக்குது, இது பொன்னாங்கண்ணி கீரை. எல்லாமே இதில் வச்சுருக்கேன். மிளகா செடியும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அதனால் திரும்ப டவுன்லோடு பண்ணியும் போட முடிய மாட்டேங்குது. அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா 2 வீடியோவும் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே சொத்தை கிடையாது. இப்படி செடியை தட்டி விட்டு பாருங்கள். செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்டுக்கீரை வாரம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விதைங்களே திரும்பியும் முளைச்சி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நேற்று சரியாக தண்ணி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். செடியெல்லாம் வாடி இருக்கு. இதை சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து தன்னோட அம்மாக்காக குழந்தை கொடுக்குற மாதிரி, குழந்தைக்காக அம்மா கொடுக்குற மாதிரி இந்த செடி அதுக்காக அது வச்சுக்குமா. இது தெரியவே தெரியாது. எவ்வளோ பெரிய காய் வந்திருக்கு பாருங்கள். கீழே வேருக்குள்ளே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். தேடி எடுக்கணும் அதை. எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய் இருக்கு பாருங்கள் இந்த லெவலில். இவ்வளோ தான் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு கிலோ, அரை கிலோ காய் இல்லை 1 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கட் பண்ணலாம். இது வந்து மேலே வந்து காய் குறைஞ்சிச்சு, இவ்வளோ தான் இருக்குது. நான் அந்த
பஞ்சகாவியா தெளித்தேன் இல்லைங்களா, அது தெளித்த பிறகு பூ இப்போது நிறைய பூ வருது எல்லா இடத்துலையும். பாருங்கள், உரம் போட்டால் தான் நல்லா வரும். மிளகா டெய்லி பறிச்சிட்டு போயிடுறேன் தேவைக்கு. இல்லை வருது பாருங்கள், நல்ல மிளகா இருக்குது பாருங்கள். இப்போ தான் தளிர் வருது திராட்சை செடி. எல்லா இடத்துலையும் பூ பாருங்கள். அந்த பஞ்சகாவியை தெளிச்சதுலேருந்து பூ எல்லாமும் பூ, எல்லாமே பூ, செடி நிறைய பூ வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த இது தெளித்தோம் இல்லைங்களா, அன்றைக்கி உரம் போட்டு தெளித்தோம் இல்லைங்களா, எல்லாமே மாறி செடி கலரே இது மாறி நல்லா செடி இது பாருங்கள், புது தளிர் வருது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இன்னும் நல்லா தலைன்னு வர்றதுக்கு. இந்த மாதிரி இதுக்கும் வச்சேன், இது பாருங்கள். இது வந்து விதைக்காக விட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட், இதை கட் பண்ணிக்குவோம். நான் போய் ஒரு இடத்துல விதை வாங்காதே கிடையாது. ஒரு முறை வாங்கிட்டுனா அதை அப்படியே பெருசு பண்ணிக்குவேன். நீங்களும் இது மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம ஒரு விதையை விட்டாக்கா நமக்கு தேவையானது. அதே மாதிரி இதுவும் விதைக்கு நான் விட்டு அது உதிர்ந்து உழுந்தாலும் இது யூஸ் ஆயிடுச்சு. இதில் விதை இருக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 2 விதை கிடச்சிது. வெண்டைக்காய் இதுவும் கிடச்சிச்சு. கத்திரிக்காய் வந்து இங்கேயே இருக்குது, நான் பார்க்கல. கிடைக்கும் இன்னும். அடுத்த அறுவடையெல்லாம் பார்க்குறோம்ல, மற்ற அறுவடை பார்க்கும்போது திரும்பவும் கிடைக்குது. 1 கிலோ கிட்ட வரும். போதும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் கிடைக்குங்களா? நம்ம வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு நம்ம தேவைக்கு இது போதும். இது மாதிரி ஒரு பெண்களும் வீட்டில் இருக்கும்போது தன்னோட ஒர்க்கு முடிஞ்சதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சின்ன க்ரோ பேகெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கிடைக்கிற மண்ணை எடுத்து போட்டு ஃபில் பண்ணி வெயில் படுற இடத்துல இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா கிடைக்க போகுது, நம்ம யூஸுக்கு ஆக போகுது. அடுத்த அறுவடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் வந்து இயல்பாக என்ன பேசணுமோ அது மாதிரி நான் வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசி போடுறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கும்போதே கட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இது 7 days ரோஸு. இது வந்து இதுவும் பெங்களூர் ரோஸு. அவ்வளோதான், செடியே மொட்டையாயிடுச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அழகாக ரோஸ் மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி 3 மல்லி, இதில் 7 அரும்பு வச்சுது பாருங்கள். சூப்பராக இது. கொஞ்சம் ஒரே பூ கூட செம்ம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் தளிர் வருது. நிறைய பூ பூக்கும். நான் கொடுத்துக்கிற உரத்துக்கு நீங்களே பார்க்க போகிறீங்கள. இந்த ஒரு கொத்துக்கே எத்தனை இருக்குது, 7 இருந்தது பாருங்கள். இது மாதிரி நிறைய பூக்கும். இது வந்து கஸ்தூரி சாமந்தி. கீழே வச்சுருந்தேன், மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். விதைக்கு விட்ட வெண்டைக்காய் எல்லாமே பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காஞ்சிட்ருக்கு. இதுக்கு மேலே விட்டால் வெடித்து மொத்த விதையும் செதறிடும். அதனால் மொத்தையும் பறிச்சிக்கணும். கையெல்லாம் குத்திடுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இன்னும் காயணும். இங்கே பின்னாடி ஒன்று இருந்தது, இவ்வளோ கிடச்சிருக்கு. நிறைய இப்போ வெண்டைக்காய் செடி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஏமாந்து விட்டு எல்லாம் பழுத்துட்டு இருக்குது. கத்திரிக்காய் கட் பண்ண முடியும். இது வந்து அழுவிட்டு இருக்குது, ஆனால் முத்தி இருக்குது, பழுத்து இருக்குது. இது வந்து ஒரு இடத்துல இப்படியே இந்த இடத்துல போட்டோம்னா அப்படியே அது முளைச்சிக்கும். கத்திரிக்காய் விதை நிறைய கிடச்சிச்சு, வெண்டைக்காய் விதையும் நிறைய கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் பறிச்சிக்கலாம், சாமந்தியை பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிலுக்கு அந்த அளவுக்கு மலர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வெயிலில் வைக்காதீங்க, கட் பண்ணிடுறேன். அதுக்கு தான் இது வெயில் படாத பூ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெயில் பட்டது எப்படி தெரியுது பாருங்கள். இது கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனிமேல் இது தாய் செடி. இனிமேல் இது தளிர் வந்துச்சுன்னா நம்ம ஒட்டி இறக்கிறத நான் சொல்கிறேன். ஒட்டி இறக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே செடி வாங்கிட்டு வாங்க, அது நிறைய செடி உருவாக்கலாம். நீங்கள் இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது இப்போது இது ஒரு வாரம் காட்டுறேன் நான், எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும். இது பாருங்கள், இதை வந்துட்டுருக்கு பாருங்கள். இது முல்லை செடி. சும்மா எடுத்துன்னு வந்து இதில் பதியம் போட்டு வச்சேன், அது வந்துட்டு இருக்குது பாருங்கள். முல்லை செடி பதியம் போட்டால் நல்லா வருது. நீங்கள் பதியம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தைரியமாக சொல்கிறேன். ஃபேக் வீடியோ எதுவுமே நான் போட மாட்டேன். இது வந்து உண்மையாக இது முளைச்சது. எடுத்துன்னு வந்து வச்சேன், நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள். இதோ இதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தோம்னா மண் இதை இப்படி கலரணும். எப்போவுமே நீங்கள் மண் கிளறி விட்டு உரம் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா வராது. இதோ இந்த மாதிரி மூடாக்கு போடுங்க. மூடாக்கு போட்டிங்கன்னா தான் அந்த வெயிலுக்கு தாங்கும். மாடி மேலே ஃபுல்லாக வெயில். இது பப்பாளி செடி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது பாருங்கள், இந்த சாமந்தி பதியம் போட்டிருக்கேன். அதுலேயே திராட்சை செடியும் பதியம் போட்டிருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மல்லி, 7 days ரோஸு, இது வந்து பெங்களூர் ரோஸ் வெரைட்டி சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பெருசாக பூக்கும், இதுவும் பெருசாக பூக்கும். இப்போ இந்த மழை இல்லாத, அதாவது வெயில்னால கொஞ்சம் சின்னதாக பூக்குது. கஸ்தூரி சாமந்தி வந்து பாருங்கள், இது இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுக்கு இந்த வெயில் இருக்கிறதுனால என்ன இதெல்லாம் எப்படி நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஒரு பூ பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கே புரியும். அதனால் ஓவர் வெயில் இந்த கஸ்தூரி சாமந்தி தாங்கலை. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம போர்ட்டிக்கா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல் வந்துச்சுன்னா நல்லா வரும். இது விதை, வெண்டைக்காய் விதை இவ்வளோ கிடச்சிருக்கு, கத்திரிக்காய் விதை இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் அறுக்கும்போது கையே குத்திக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது பார்த்திங்களா, இந்த பூச்சி இருக்குது காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். தூக்கி போட்டுற வேண்டியது தான். பூச்சி வந்தது வைக்கக்கூடாது, நம்ம தூக்கி போட்டுருவேன். இப்போது இவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு 3/4 கிலோ காய் தான் இருக்குமே, இன்னும் இருக்குது. அது பிஞ்சாக இருக்குது, அதனால் விட்டுட்டேன். 3/4 கிலோ காய்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கத்திரிக்காய் கீழே இருக்கிறதோட சேர்த்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். கீழே ஒரு 1.5 கிலோ காய்க்கு இருக்குது. கீழே 1.5 கிலோ இல்லை, சாரி, ஒரு 1/2 கிலோ காய் இல்லை 1 கிலோ இருக்கும். அது பெருசாக இருக்குது. ஒரே ஒரு காய் 1/4 கிலோ ஆகிற மாதிரி பெருசாக இருக்குது. நேற்று ஒரு 1/4 கிலோ அறுத்து, ஒரு 1/2 கிலோ அறுத்து நான் நேற்று அமாவாசைக்கு செஞ்சுட்டேன். மீதி இருக்குது, கட் பண்ணிக்கலாம். அதை இது வரைக்கும் இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்பப்போ அதுக்கு தான் காட்டிடுறேன் நான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன்னா அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கீரை கட் பண்ணிக்குவோம், தண்டு கீரை. இது மறுபடியும் அப்படியே துளுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் நல்லா ஊற்றணும். இங்கே இருக்கிறத கட் பண்ணிட்டேன் பாருங்க. நான் இதுக்காக எந்த க்ரோ பேக்கும் செடியும் வைக்கலை.
இது வந்து அடுத்த செடி வச்சதுலேயே அதுவே வந்த செடிங்க. இது வாரம் நம்ம தேவைக்கு நல்லா ஃபுல்லாக வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் கட் பண்ணிட்டோம்னா போதும், அதுவே வந்துடுது நமக்கு. இந்த விதையை விட்டு முத்தை விட்டிங்கன்னா சரியாக போகுது, அதுவே நமக்கு விதையாயிடுது. பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எல்லா இடத்துலையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அது குப்பைக்கீரை, புதினா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாதி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேன். மாடி மேலே இந்த செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அழகாக. நாட்டு செம்பருத்தி. இது நமக்கு டீயில் போட்டு குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் தேனில் கலந்து இதை அப்படியே அரைச்சி இதை குழச்சி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா பிபி சுகரு எல்லாமே குறையுமா. இது பாருங்கள், இது நாட்டு செம்பருத்தி. மூலிகை வகையானது செம்பருத்திலே. ஹைப்ரிட் எல்லாம் அது அந்த அளவுக்கு கிடையாது, இதுதான் பெஸ்ட்டு நமக்கு. இதுக்கு வந்து நான் எந்த உரமும் போடுறதில்ல, அதுவே வருது. உரம் எல்லாம் எல்லா செடிக்கும் போடுவேன், இதுக்கு போடுறதே கிடையாது, தானாக வருது இந்த செம்பருத்தி. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ புதினா கிடச்சிருக்கு, சிகப்பு பொன்னாங்கண்ணி கிடச்சிருக்கு, மணத்தக்காளி கீரை கிடச்சிருக்கு, தண்டு கீரை கிடச்சிருக்கு, சிறுகீரை விதைக்காக விட்டுட்டேன். மொத்தம் கீரை இவ்வளோ கீரை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மருந்தும் கிடையாது, நம்ம சாப்பிட்டோம்னா எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது நமக்கு. வாங்க, மிளகா தேவைக்கு பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா இன்றைக்கி தேவையில்லை, அதுக்கு பறிச்சுக்கு ஒன்று. செடி காயே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இதுலேருந்தும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட விதைக்குன்னு விட்டேன், இந்த ஒரு காய் அறுத்துன்னு போனேன். இந்த விதையை எடுத்துகிட்டு சமையலுக்கு போட்டுட்டேன், ஆனால் அந்த விதையை திரும்பி எடுத்து சமையல்லே கொட்டிட்டேன். அந்த சமையல் போடும்போது இது பண்ணும்போது மறந்து திருப்பியும் எண்ணெயில் போட்டு வறுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம விதைக்கு வச்சுக்கலாம். இது வரைக்கும் எல்லாம் விதைங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ விதையை சேகரிச்சிருக்கேன். இது பாருங்கள், இந்த பச்சை மிளகா இவ்வளோ போதும் நமக்கு. இப்போ தேவைக்கு போதும், வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சிக்கலாம். ஏன் அதில் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம், இப்படியே இப்போ வந்து பறித்து எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். நான் அப்பப்போ சாம்பார் செய்யும்போது நானே போய் பறித்து எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட். எல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்கு, இன்னும் இருக்குது. இன்னும் அவரைக்காய் அறுவடை பார்த்துக்கலாம் இருங்க. அவரைக்காய், வெங்காயத்தாள் இதெல்லாம் அறுவடை அருங்க ஃப்ரெண்ட். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடலாம். பைப்பு போட்டு பிடிச்சிடுவேன். தண்ணி விடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி மட்டும் வெயிலுக்கு நம்ம எவ்வளோ விடுறோமோ தண்ணி பாய்ச்சினா தான் நல்லா செடிங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நம்ம எவ்வளோ கம்மியாக விடுறோமோ அவ்வளோவும் செடி நல்லா வராது. இந்த வெயிலுக்கு தண்ணி ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டே இருக்கும், ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் செடியில்.
எல்லா செடி மேலெல்லாம் இப்படி தெளிச்சு விடுங்க. இது மாதிரி தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டால் தான் செடி நல்லா இது மாதிரி நல்லா கலகலன்னு வரும். செடிங்களுக்கெல்லாம் இது மாதிரி கண்டிப்பாக தெளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் செடிங்க நல்லா கலகலன்னு வரும். எப்போவுமே செடிக்கு மிஞ்சி தண்ணி நிறைய கீழே போகாத விடுங்க. ஏன்னா அது என்ன பண்ணாலும் கீழே தான் போகும், தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு திட்டமாகவே விடுங்க தண்ணி. அப்படி கீழே போயிடுச்சுன்னா அந்த உரம் எல்லாம் போயிடும். அப்புறமா செடிங்க அந்த உரம் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு போடுற உரம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த பைப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு, தண்ணி பிடிக்க. மல்லி செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாக விட்டால் கூட சரியாக போகும். மல்லி செடி இல்லாத மற்ற இந்த செடியெல்லாம் வச்சதுனால நமக்கு தண்ணி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். இது நான் கொஞ்ச நேரம் தான் இந்த தண்ணி போட முடியும், இல்லைன்னா அதுக்கடுத்து நான் மொண்டு தான் ஊற்ற முடியும். குழாவில் பிடிச்சி தான் எடுத்து ஊற்றணும். டேங்க் ரொம்புற வரைக்கும் தண்ணி வரும். அதுக்கு மேலே நம்ம கையில் எடுத்து தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊற்றுறேன் தெரியுங்களா? அது எல்லாமே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்குது பாருங்க ஹால் பைசி. அது நம்ம அப்பப்போ அறுத்து சிக்கன் மட்டன் எதாவது செஞ்சால் அதுக்கு போட்டுக்கலாம். அதை அறுத்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த பூ வாடாமல்லி பூ இருக்குது பார்த்தீங்களா? வாடாமல்லி பூ பயமே நீக்குமா, அதையும் அறுக்கணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் அடுத்த வீடியோவாக வந்தால் இது வரைக்கும் நான் டவுன்லோட் பண்ணுறது வந்தால் பாருங்கள், இல்லைன்னா அடுத்த வீடியோ போடுறேன். நிறைய முறை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிக்கலாம். செடி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் பூ வந்துட்டுருக்கு. விதைக்கி விட்டு இருக்கேன் புடலங்க. மரக்காய் கம்மியாக தான் கிடைக்கும். அதான் தளிர் வந்துட்டுருக்கு. இது ஜாதி மல்லி. திரும்ப பூ வந்துட்டுருக்கு அவரைக்காய். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இவ்வளோ மாடி மேலே கிடச்சிது. இப்போ நான் போயிட்டு கீழே இருக்கிறது எவ்வளோன்னு பறித்து வீடியோ வந்தால் ஒன்றா போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாடிக்கு கீழே வந்தாச்சு. இந்த பக்கத்தில் நெருப்பு வச்சதுனால அந்த செடியெல்லாம் தீஞ்சு போச்சு. ஒரு ரோஸ் செடி எல்லாம் அந்த பின்னாடி காய் செடி எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாதே அவங்க வச்சுட்டாங்களா நெருப்பு, அதனால அப்படியே போயிடுச்சு.
இப்போது கீழே அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வாடாமல்லி அறுத்துக்கலாம். இதோ இந்த ஆள் பைசி அறுத்துக்கலாம். கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அதோ அங்கே கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய், வெளியில் பழுத்த கத்திரிக்காயெல்லாம் இருக்குது, அறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நெருப்பு வைக்கிறாங்கன்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கு பாருங்கள், காய் கத்திரிக்காய் கீழே பாருங்க. இது ஒரு காயே 1/4 கிலோ கிட்ட இருக்கும். இது பெருசாக காய்ச்சிருக்கு. இதுவும் கீழே க்ரோ பேக்கில். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் விதைக்கு நான் விட்டேன் இதை. அது இது பாருங்க எவ்வளோ பெருசு. இதை இப்படி தான் கட் பண்ண முடியும். ஒன்று சும்மாவே வந்துடுது. இது கட் பண்ணவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. அழுத்தது விதைக்கு. இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 காய். அந்த பக்கம்